ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் நிறைய பேர் என்னட்ட ஆவலோட கேட்ட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோ தான். இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னட்ட இருந்த திங்ஸுகளை வச்சு சிம்பிளாகவும் நல்ல அழகாகவும் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முதல் ப்ளீஸ் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த வருடம் நான் ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணுமென்னு சொல்லி முடிவெடுத்து இது நான் வாங்கியிருக்கிறேன். ஆகலும் பெரிய ட்ரீயாக வேண்டலை, ஓரளவு சின்ன ட்ரீ தான் வேண்டி இருக்கிறோம். இப்போ வேண்டி கொண்டு அது இங்கே பார்த்தீங்களென்றால் இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு, அதாவது டிசம்பர் மாதம் எங்கே பார்த்தாலும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃப்ரெஷ்ஷான ட்ரீ எல்லா இடமுமே விற்கப்படும். அந்த இடங்கள்லையும் பார்த்து வாங்கலாம், நாங்கள் கடைகள்லையும் பார்த்து வேண்டலாம். இங்கே நான் இது லிடலில் தான் வாங்கியிருக்கிறேன். ஏனெண்டா என்னுடைய வீடியோவை ஃப்ரான்ஸிலிருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுக்காக நான் சொல்கிறேன். இது நான் லிடலில் வாங்கியிருக்கிறேன். பெரிய விலையில் நீங்கள் போய் பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையில் பிடிச்ச மாதிரி மரங்கள் நிறைய சைஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து வாங்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ இங்கால மரம் வச்சாச்சு. இந்த மரம் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்னுடைய வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏனெண்டா என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறாக்கள் எனக்கு என்ன கமெண்ட்ஸ் கேட்டு எழுதுவீங்களன்ட்டு எனக்கு தெரியும். நான் எந்த இடத்துல இந்த மரத்தை வச்சிருக்கிறேன்னும் நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்கள். ஓகே, இப்போ இதுக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சே டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நிறைய போலுகள் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்களன்னா அந்த கிளாஸ் ஆலான தட்டுப்பட்டால் உடைஞ்சிரும், அந்த போலு நிறைய இருக்குது. மற்ற நார்மலாக சாதாரணமான போலுகளும் என்னட்ட இருக்குது. நான் அந்த சாதாரணமான போலுகளை வச்சு தான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஏனென்றால் எனக்கு 2 சின்ன குட்டிகளும் நிற்கணும், என்னுடைய தம்பின்ற பிள்ளைகள். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கொமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க, அக்கா இப்போ உங்களோட தம்பியாக்கள் வார இல்லையா, அந்த சின்ன குட்டிகளை இப்போ வீடியோஸில் காணலையான்னு சொல்லி. கட்டாயம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் அவையெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு விடயம் உண்டு, நான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணுமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் தயவு செய்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கோ, அல்லது உங்களுக்கு ரெசிப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுண்டா அந்த ரெசிப்பியை உண்மையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. ஏனெண்டா கொமெண்ட்ஸில் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்குறீங்க 250 கிராம் மாவண்டா எத்தனை முட்டை போடணும், எத்தனை சீனி போடணும், என்னென்ன பொருள் சேர்க்கணுமெண்டு. தயவு செய்து எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நான் வீடியோஸ் போடும்போது அளவு எல்லாமே நான் அதில் எழுதித்தான் நான் போடுறேன். தயவு செய்து நீங்கள் வீடியோவை சும்மா ஓட விட்டு பார்க்காமல், அல்லது பார்க்கணுமெண்டு நீங்கள் பார்க்காமல், அல்லது ஒரு மெசேஜுக்காக பார்க்காமல் திருப்பி என்னையே நீங்கள் எழுதி திருப்பி திருப்பி நீங்கள் ஒற்றைய கொமெண்ட்ஸையே திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு நிற்பீங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் உண்மையில் திருப்பி திருப்பி நான் அந்த வீடியோஸில் இருக்கிற விஷயத்துக்கு நான் அதில் உண்மையில் பதில் நான் இல்லை, யாராக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பதில் எழுத மாட்டேனும். நான் யாரையும் குறை சொல்லியோ கோவப்பட்டோ நான் இதில் சொல்லலை. இப்போ என்னுடைய வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுண்டா மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் விரும்பி என்னுடைய வீடியோவை பார்க்குற ஆட்கள், என்னுடைய வீடியோ உங்களுக்கு எந்த பகுதி தேவையோ அந்த பகுதியை நீங்கள் நல்ல ஆழமாக பார்த்துட்டீங்களென்றால் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அதில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்கோ, லைட் எல்லாம் போட்டாச்சு. அதில் இருக்கக்கூடிய எல்லா போலுகளுமே கொழுவி விட்டுட்டோம். பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை காட்டுவேன். இங்கால பார்த்தீங்களென்றால் சம்மருக்கு வாங்கின பொருளை இப்போ விண்டரில் தான் இப்போ அதை செய்கிறதுக்கு டைம் வந்திருக்குது. அதுக்காக சுவிஸிலேருந்து ஒரு ஆளை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். உண்மையில் 1 சென்டிமீட்டர் கூட அளவு பிழைக்காது, அவ்வளவுக்கு கரெக்டாக எல்லா வேலையும் செய்து முடிச்சிருக்குது. இங்கே பாருங்கோ எப்படி வேலை நடக்குதுன்ட்டு, அவ்வளவு சின்சியராக வேலை நடக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இதுதான் என்னுடைய தம்பி. இன்ஸ்டாகிராமிலேயும் ஒரு அக்கா உங்களோட தம்பி எப்படி இருக்கிறேன்ட்டு அவரை இப்போ காட்டலையன்ட்டு நீங்கள் எழுதி கேட்டிருந்தீங்கள். இந்திரா அக்கா, இவர் தான் என்னுடைய தம்பி. பாருங்கோ,
அவர் வந்து எனக்கு சிவர் எல்லாம் நல்ல பலமாக இருக்குன்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான். என்னென்னா இப்போ பூகம்பங்கள், காற்றுகள், மழைகள், இப்போ உலகம் எல்லாத்துலேயும் மழையும் காற்றும் இருக்கிறபடியாக இப்போ இந்த வீடு விழுமோ விழாதோண்டு ஆராய்ச்சியும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இங்கால பார்த்தீங்களென்றால் நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் வந்து எப்பயுமே ஃபேமிலியாக, அதாவது நான் ஃபேமிலியன்று சொல்கிறது என்னட்ட கொமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் ஃபேமிலி என்றால் உங்களோட தம்பியாக்களும் நீங்களும் சேர்ந்தா தான் ஃபேமிலியன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு உண்மைதான். அவங்களும் நாங்களும் சேர்ந்து இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரக்லட் தான் செய்து சாப்பிட போகிறோம். இந்த ரக்லட் வந்து வின்டர் டைமில் செய்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஆடம்பரமாக நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சில்ல, வீட்டில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கோ அந்த பொருட்களை வச்சு தான் நாங்கள் இந்த ரக்லட் வந்து செய்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முக்கியமானது பார்த்திங்களென்றால் உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கை நான் இப்போ அவிய விட போகிறேன். தோலை உரிச்சும் அவிய விடலாம், அவிஞ்ச பிறகும் தோலை உரிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அதால் நல்லா வாஷ் பண்ணி போட்டு நான் உப்பு போட்டு அவிய விட்டு இருக்கிறேன். ஓகே, இங்கால பார்த்திங்களென்றால் வீட்டு இறைச்சி இருந்தது. இப்போ அதைத்தான் நான் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 2 ஹவர் வச்சிட்டோம்னால் நல்லா இருக்கும். இப்போ இதை ட்ரேயில் போட்டுட்டு க்ரில் பண்ண விட போகிறேன். நான் பேக்கிங் சீட் வந்து இதுக்கு விரிக்கையில், ஏனெண்டா கெதியாக க்ரில் ஆகிறதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பேக்கிங் சீட்டையும் விரித்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு அவிச்சு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கெல்லாம் சீஸ் வந்து அப்படி 1 கிலோ நல்ல பெரிய பீஸாக தான் வாங்கினேன். இது சுவிஸில் தான் தம்பியாக்கள் வாங்கிட்டு வந்தது. இப்போ இதை அளவளவாக நான் இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண போகிறேன். ஓகே, எங்கால பாருங்க, எங்களுடைய இறைச்சி வந்து நல்ல சூப்பராக வந்து க்ரில்லாகி வந்துட்டுது. இப்போ இங்கால எல்லாமே க்ரில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கணும். என்னடா திடீரெண்டு இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு தண்டு யோசிக்காதேங்கோ, இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட். இப்போ தான் அவருக்கு வேலை முடிஞ்சு வந்தது. ரக்லட் போடவே லேட் ஆகிட்டுது. இனி நாங்கள் ரக்லட் போட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு 12 மணி ஆகிரும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு கொண்டுட்டு நாளைக்கு மிகுதியான டெக்கரேஷன் வீடியோ தொடரும். ஓகே, இங்கால பார்த்தீங்களென்றால் நான் அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்க பார்த்தீங்களென்றால் 7 மணி. எல்லா வேலையும் முடிச்சு போட்டு இவைய சின்ன குட்டிகளும் வந்து வெளியில் கடைக்கு போகிறேன் எல்லாருமே போயிட்டுனோம். அப்போ அவியல் விறக்கிடையில் இந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் முடிச்சிடணுமென்று தான் இப்போ அவசரமாக செய்து கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்களா நான் இந்த வருடம் வாங்கின கொஞ்சம் டெக்கரேஷன் திங்ஸுகளும் இருக்குது. அதை விட போன வருடம் வாங்கின டெக்கரேஷன் திங்ஸுகளும் இதில் இருக்குது. என்னுடைய வீடியோவை வந்து ரெகுலராக பார்க்குறாக்களுக்கு நீங்கள் அந்த வித்தியாசத்தை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுவீங்கள். ஏனென்றால் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக நீங்கள் பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதுறீங்கள். அது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முதலாவதாக நான் என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களென்றால் இந்த விண்டோ தான். இந்த விண்டோ கண்ணாடிகளுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வளோ விருப்பம், எனக்கும் அவ்வளோ ஒரு விருப்பம். ஏனென்றால் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். நிறைய வாங்கியிருந்தேன், நான் எங்கே வச்சுருக்கிறேன்னு தான் தெரியலை. இப்போ இருக்கிறத மட்டும் வச்சு நான் இதை டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் நான் வீடியோஸில் இது காட்டினது தான் டோர் ஹேங்கிங் டெக்கரேஷன் தான். பாருங்கோ, இந்த டோரில் தான் கொழுவி இருக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுக்கும் வந்து நான் டோரில் தான் கொழுவி இருக்கிறேன். உண்மையில் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. இங்கால பார்த்தீங்களென்றால் இது போன வருடம் நீங்கள் என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம். போன வருடம் என்னுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறேன்டா என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கோ, இருக்குது. அந்த வீடியோஸில் வந்து வீட்டில் எப்படி டெக்கரேஷன் பொருளை வந்து நாங்கள் ரெடி பண்ணலாம் என்ற ஒரு ஐடியாவோடு நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளவு க்யூட்டான பொருட்கள் எல்லாம் வீட்டிலேயே செய்யலாமென்று நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் என்றாலே லைட் தான். அந்த லைட் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஒளி தான் இருளை விலக பண்ணும். அதால் பார்த்தீங்களென்றால் நிறைய லைட்டுடைய டெக்கரேஷன்கள்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். நிறைய மொழுதிரி வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஹேங்கிங் போர்ட் தான்.
நான் அதில் ஆணி ஒன்று அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த சணல் எல்லாத்தையும் கொடுத்து கட்டிட்டு இது கடையில் வாங்குறத விட சிம்பிளாகவே இது என்னண்டு வீட்டில் செய்கிறேன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இது நாங்கள் கடையில் வாங்கினோம்னால் எங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் இதை செய்து ஈஸியாக நாங்கள் எங்களோட வீட்டை டெக்கரேஷன் பண்ணலாம். எங்களுக்கு விருப்பமான எல்லா பொருட்களுமே நாங்கள் இதில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கும்போதும் இது நல்ல அழகாகவும் இருக்கும். ஓகே, இப்போ லைட் டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சிட்டேன். அவ்வளவு பெரிய லைட்டுகள், நிறைய லைட்டுகள் நான் போடையில் லாஸ்ட்டாக நான் காட்டும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவுக்கு உரிய இந்த கவர் இது போன வருடமே நான் வாங்கினது. என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருடம் நான் இதுக்கு பிலோ கவர் 4 வாங்கியிருக்கிறேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த கிறிஸ்மஸ் பிலோ கவர் 4 வாங்கியிருக்கிறேன்ண்டு. ஆனால் இது இந்த ரெட் கலர் கவர் அதுக்கு ஏற்ற மாதிரி மச்சிங்காக வாங்கணுன்னு பார்த்து வாங்கியிருக்கிறேன். இந்த கவரெல்லாம் எங்கே வாங்குவீங்களாக்கான்னு சொல்லி கொமெண்ட்ஸில் எழுதியிருக்கிறீங்கள். இது தேமோ வெப்சைட்டில் நான் கொமாண்ட் பண்ணினது. இந்த தேமோவில் தான் நான் நிறைய பொருட்கள் நல்லா மலிச்சு போடேக்கில் நான் கொமாண்ட் பண்ணி எடுக்கிறது வழக்கம். அது என்னுடைய வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள். இந்த பிலோ கவர் என்னென்று பார்த்தீங்களென்றால் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண இயலாத ஒரு 3-4 கவர் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணினால் அது எங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லையென்றால் இதில் இருந்து ஒரு விதமான நூல் அந்த உருளற மாதிரி இருக்கும். அப்படி உருளற மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஒரு செட் வாங்கி எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. வாங்குறேன்டா ஒரு 2 அல்லது 3 செட் வாங்கி நாங்கள் மாற்றி மாற்றி போட்டுட்டோம்னால் நீண்ட நாளைக்கு வச்சு இது பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிலோ கவர் பார்த்தீங்களென்றால் உண்மையில் பார்க்க அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும். ஆனால் இந்த துணி அந்த கொஞ்சம் பெரிய பெரிய நூலால் பின்னப்பட்ட துணி மாதிரி தான் இருக்குது. கொட்டும் துணியென்றால் அவ்வளவத்துக்கு இது நல்லா பாவிக்கும். அல்லது வெல்வெட் துணியென்றால் இது பாவிக்கும். இது பார்த்தீங்களென்றால் அந்த ஒரு ரப்பான ஒரு துணி மாதிரி பார்க்கும்போது இது என்ன மாதிரி துணியண்டே உண்மையில் எனக்கு சொல்ல தெரியலை. பெரிய பெரிய நூலால் இது தைக்கப்பட்டிருக்குது. கெதியாக அந்த சிப்பெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதால் நான் ஒரு 3-4 செட் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏனென்றால் அது அப்படி பாவிச்சா மட்டும்தான் இது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் நானே வீட்டில் இந்த மொழுதிரி ஹோல்டர் ரெடி பண்ணுறேன். ஒரு க்ளூக்கன் இருந்ததுன்றாலே போதும். நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கொழுவக்கூடிய அந்த போலுகளையும் வச்சு நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு சில திங்ஸுகளையும் வச்சு நல்ல வடிவாக இந்த மொழுதிரி ஹோல்டர் செய்திடலாம். இதெல்லாம் கடையில் பார்த்தீங்களென்றால் எங்களுக்கெல்லாம் இந்த ஈரோக்கு ஒரு 20 யூரோ 30 யூரோ அப்படி வரும். ஆனால் நாங்கள் வீட்டிலேயே ஒரு 10 யூரோக்கு பொருள் இருந்தாலே நாங்கள் நல்ல வடிவாகவே ரெடி பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோவில் போய் பார்த்தீங்களென்றால் நிறைய ஐடியாக்கள், நிறைய வீட்டில் என்னென்ன பொருட்கள் நாங்கள் டெக்கரேஷனுக்காக செய்யலாமென்று நான் எல்லாம் செய்து போட்டுக்கிறேன். நீங்கள் அதை கட்டாயம் போய் பாருங்க, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. உண்மையில்
இந்த ஹோல்டர் வந்து நான் கடையில் கண்டுனா நான் வெளியே கேட்டுட்டு நான் வாங்கவே இல்லை. நான் இப்போ வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கோ இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குண்டு. எனக்கு மட்டுமில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களுடைய கைகளால் ஒரு பொருள் செய்துட்டோம் என்றால் உண்மையில் அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அந்த பொருள் வந்து எப்படித்தான் வந்தாலும் ஆனால் நாங்கள் செய்துட்டோமே என்ற ஒரு சந்தோஷம் உண்மையில் அந்த பொருளை வந்து எங்களுக்கு அழகாக காட்டும். இதே போல் சின்ன சின்ன பொருட்களை நாங்கள் நல்ல க்யூட்டாகவே செய்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இங்கே பாருங்க, இது வந்து நான் இந்த சோஃபாக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூலில் வைக்கிறதுக்கு செய்த நான் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கோ. ஓகே, இப்போ என்னுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நான் என்ன டெக்கரேஷன் என்ன மாதிரி செய்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. இங்கே பாருங்கோ, சின்ன குட்டிகளும் கடைக்கு போய் வந்துட்டினும் களைச்சி வந்துட்டினும் பாருங்கோ ஆக்கள் இருந்து அதில் விளையாடி கொண்டிருக்கணும். இவ்வளவு சமத்து குட்டிகள் மாதிரி பேசாமல் இருக்கணும்னு பாருங்கோ. ஓகே, இப்போ வந்து நான் லைட்டோட காட்டினேன். இப்போ வந்து என்னுடைய ஹோல் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த இருட்டில் இந்த கோல் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். என்னுடைய சிம்பிளான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீடியோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.